இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 11, 1954 16 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். தமிழ் பகுதிகள் இணைப்பு போராட்டத்தில் 16 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். திருவாங்கூர், கொச்சியில் இருந்த தமிழ் பேசும் பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி 1945 தொடங்கி 1956 ஆண்டு வரையிலும் தொடர்ந்து நடைபெற்றது தெற்கெல்லை போராட்டம். தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அலுவல் மொழியாக மலையாளம் இருந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். மலையாளம் பேசும் பகுதிகளை இணைத்து கேரளம் அமைக்க வேண்டும் என திருவாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ் பேசும் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி தொடங்கப்பட்ட அகில திருவாங்கூர் தமிழர் காங்கிரஸ் பின்னர் திருவாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. பட்டம் தாணுப்பிள்ளை முதல்வராக இருந்த காலத்தில் மலையாள காவல்துறையினரால் தொடர்ந்து தமிழர்கள் அராஜகங்களுக்கு ஆட்பட்டனர். இதையடுத்து அரசின் அடக்குமுறைகளை கண்டித்து 1954 ஆண்டு ஆகஸ்ட் 11 விடுதலை நாள் போராட்டங்கள் நடைபெற்றன. மார்த்தாண்டம் புதுக்கடையில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். பிற இடங்களில் நடந்த வன்முறை துப்பாக்கி சூடுகளில் 7 பேர் உயிரிழந்தனர். பின்னர்தான் மொழிவாரி மாநில கமிஷனின் பரிந்துரை அடிப்படையில் 1956 தோவாளை, அகஸ்தீஸ்வரம், விளமங்கோடு, செங்கோட்டை போன்றவை தமிழகத்துடனும் தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின் கரை போன்றவை கேரளத்துடனும் இணைக்கப்பட்டன. தமிழ் பேசும் பகுதிகளை தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தில் 16 பேர் கொலையுண்ட நாள். வரலாற்றில் இன்று.